ஜெயலலிதாவுடைய தீவிர விசுவாசி, ஏறக்குறைய 3 முறை எம்பியா இருந்தீங்க. அதிமுகவிலிருந்து இப்ப விலக வேண்டிய கட்டாயம் என்ன? குறிப்பா திமுக தேர்வு செய்வதற்கு காரணம் என்ன? அம்மா அவர்கள் காலத்திற்கு அப்புறமாவே அதிமுக செத்து விட்டதுன்னு தான் நம்ம சொல்லணும். இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடியது ஒரு ஸ்கெலட்டன் தான் சொல்லணும். மூத்த நிர்வாகிகள் புறக்கணிக்கப்படுறார்கள், அதிருப்தியில் இருக்காங்க, ஒரு ஒருமித்த கருத்து இல்லை. அங்கே மாவட்ட செயலாளர்கள் வச்சது தான் சட்டம்னு இருக்கு. ஒரு சில அமைச்சர்கள் ஒரு குழுவாக செயல்படுறாங்க. இது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருக்காது. அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்த அளவுக்கு ஒருமித்த கருத்தோட தளபதி அவர்களை ஆதரிக்கிறார்கள். காரணம், தளபதி அவர்கள் பின்னால் நிற்கிறார். அதனால் தமிழ்நாட்டு மக்கள் தளபதி பின்னால் நிற்கிறார்கள். எனவே அந்த ஜோதியிலே நானும் ஐக்கியமாக வேண்டும் என்று சேர்ந்துவிட்டேன். அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. கூட்டணி ஆட்சின்னு சொல்றாங்க. அவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது அநேகமா இன்னும் ஒரு வாரத்திலேயோ 10 நாள்லயோ அமித்ஷா மறுபடியும் சென்னைக்கு வராருன்னு கேள்விப்பட்டேன். அப்ப அவர்கிட்ட நீங்க இந்த கேள்வி கேட்டுடுங்க. இந்த மாதிரி எடப்பாடி சொல்றாரு, நீங்க தெளிவா ஒரு தடவை சொல்லிட்டு போயிடுங்க. இங்கிலீஷ்ல நீங்க சொன்னாலும் சரி, அதை ஒழுங்கா மொழிபெயர்த்து தமிழ்ல சொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லுங்கன்னு அவர்கிட்ட கேட்டுடுங்க. அவர் பதில் சொல்லிடுவாரு. ஓபிஎஸும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிக்கிறாரு. அவர் நம்ப வைத்து, அதாவது தேசிய பாஜகவை நம்பிதான் அவர் சில விஷயங்கள் எடுத்ததா அவரே வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அவரும் அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறிருக்காரு. இதுக்கான காரணம் எப்படின்னா இருக்கு? ஓபிஎஸ் தனி அணியா இருக்குச்சு. ஓபிஎஸ் கூட அவங்க இருந்தாங்க. எடப்பாடி கிடைச்சோன்னு ஓபிஎஸ் விட்டாங்க.